என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருவர் பொதுவான கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அவருக்கு பதில் தரலாம். பேரை போடுங்க தயவு செய்து. முன்னாடி வணக்கம் ஐயா, ஜாதகத்தில் ஸ்தான பலம் என்றால் என்ன? அதில் நீச்சம் வக்ரம் அடைந்த செவ்வாயின் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கு நம்ம பதில் தரலாம். இப்போ நீங்கள் நினைக்கிற ஸ்தான பலம் அப்படிங்கிறது இந்த சட்பலம்னு ஒரு 6 பலம், அதாவது 6 பலம் அப்படின்னாக்கும் ஸ்தான பலம், காலபலம், தேஷ்டா பலம், இப்படி ஒரு 6 வகையான பலங்கள் வரும். சேஷ்டா பலம், நைச்சரிக்க பலம், திருப்பலம், திக்பலம் அப்படின்னு ஒரு 6 வகை பலம் வரும். அந்த அடிப்படையில் ஸ்தான பலம் கேட்குறீங்களா? இல்லை ஜோதிடர்கள் சொல்லும்போது 1வது ஸ்தானம், 2வது ஸ்தானம், அந்த பாவகம் வீடு சொல்லுவாங்க. இந்த வீடு 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, இல்லை 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், அந்த மாதிரி 1ஆம் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம், அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. இருந்தாலும் ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கும் சட்பலத்தில் வரக்கூடிய முதல் பலமான ஸ்தான பலம் அப்படின்னா ஒரு கிரகத்தோடைய வலுவனுசரித்து உள்ள ஒரு பலன். இப்போ ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் உச்சம்னா மேசத்தில் சூரியன் மேசத்தில் இருக்கிறார். அவருடைய காரத்துவமான அனைத்து பலன்களையும் நல்லதாகவும் ஒரு 100% செய்வார், லக்னத்துக்கு தகுந்தார் போல். இப்போ லக்னத்துக்கு அதிபதி உச்சம் பெறுகிறார், இல்லாட்டி தனுசுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெறுகிறார், அல்லது மீனத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, இல்லை கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி, இங்கே மீனத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி தான் அவர் நம்பராக இருக்கிறார். 2ஆம் இடத்துல உச்சம் பெற நல்லதான். அதே மாதிரி மேசத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும், இப்போ நவகிரகங்களும் அதில் ராகுகேதுகளுக்கு உச்சமும் நீச்சமும் கிடையாது. அது சில பேர் எழுதியிருக்காங்க. அது நம்ம அதை இருக்கட்டும், அதை ஒதுக்குவோம். நம்ம மற்ற கிரகங்களுக்கு உச்ச வீடு, நீச்ச வீடு அப்படின்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு குருவுக்கு கடகத்தில் உச்சம், சனிக்கு துலாத்தில் உச்சம், இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு இருக்குல்ல. சூரியனுக்கு மேசம், சந்திரனுக்கு ரிஷபம், செவ்வாய்க்கு மகரத்தில் உச்சம் அடைகிறார். அப்புறம் புதன் கன்னியில் உச்சமாகிறார். அப்படி எல்லா கிரகத்துக்குமே இங்கே 7 கிரகங்களும் உச்சம். அதே மாதிரி ஆட்சி கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்தந்த வீடு தான் ஆட்சி. அப்படி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது 100% அதோடைய வேலையை செய்யும், நன்மையை செய்யும்னு கிடையாது. ஜோதிடத்தை தவறான பாதையில் கொண்டு போக வேண்டாம் தயவு செய்து. இப்போ ஒரு லக்னத்துக்கு இப்போ இதே சூரியன் உச்சம் பெற்றிருந்தால், காலபுருஷ தத்துவப்படி முதல் கிரகமான சூரியனை பற்றி பேசும்போது சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கும்போது அவரோடு அணியை சேர்ந்த மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இவர்களுக்கு நன்மையை செய்வார். இதே இந்த சுக்கரனோட வீடான ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும், சனியான வீடான மகரமும் கும்பமும், அதே மாதிரி புதனுக்குள்ள வீடு மிதுனம், கன்னி, இந்த லக்கணக்காரருக்கு அவர் உச்சம் பெற்றிருக்கார், நன்மையை செய்வாரா அப்படின்னா கிடையாது. அவருக்குள்ள அது எத்தனை பாவகத்துக்குள்ள வேலையோ அந்த வேலையை செய்வார். அவர் அந்த எந்த லக்கணத்துக்கு அவர் கொடுக்கணுமா கெடுக்கணுமா அந்த வேலை கரெக்டாக நடக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டால் அத்தனை கிரகமும் ஆட்சி இல்லை உச்சம் இப்படி போயிடும். எல்லா கிரகமும் வலுவாக தான் இருக்கும். அதாவது தசா புத்தியில் வரும்போது அது கரெக்டாக நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஒன்றுமே ஒரு தசாபத்தில் கெட்டு போயிருக்கும், கெடுதல் பலனால் நடக்கும்.
ஒரு தசாபுத்தி நல்லா இருக்கும். அப்போ லக்னம் என்ன? இல்லை நிறைய விஷயங்கள் போகுது. அப்போ ஸ்தான பலம் 100% அதோட பலனை செய்யும். மூல திரிகோணத்தில் இருந்தால் அது ஒரு 75% செய்யும். ஆட்சி வீட்டில் இருந்தால் 50% செய்யும். நட்பு வீட்டில் இருந்தால் 25, சமம் வீட்டில் இருந்தால் அதில் பாதி 12%, வகை வீட்டில் இருந்தால் வெறும் 25%, நீச்ச வீட்டில் இருந்தால் ஒன்றும் செய்யாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் அதோடைய கணக்கு. எந்த கிரகம் இப்போ 12க்கு இங்கே 12 கட்டத்தில் வந்து கிரகம் எங்கே இருக்குது? இப்போ ஆட்சியாக இருக்குது. லக்னாதிபதி ஆட்சி பெறலாம். 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறலாம். 5ஆம் இடத்துக்கு அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறலாம். சரி, கிரகம் நீச்சமாகி போச்சு, அதோடைய காரத்துவம் என்ன? அது பாதிக்கும். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, சுக்கிரன் வந்து எந்த லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம இப்படி எடுப்போம். இப்போ மேசத்துக்கு எடுப்போம். மேசத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. மேசத்துக்கு வந்து அவர் வந்து மாரகாதிபதி, 2க்கும் 7க்கும் அதிபதி. அவர் ஒரு மாரகாதிபதி. அவர் போய் 12ஆம் இடத்துல உச்சம் இருக்கலாமா அப்படின்னா சுக்கிரதசை நன்மையை செய்யுமா அப்படின்னா செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுலேயும் பாவரோடைய சேர்ந்துட்டா முடிஞ்சு, கதை முடிஞ்சு. சனியோட தொடர்பு, லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளலாம், அது வேறு மாதிரி பலன் வரும். 5க்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியோட தொடர்பு கொள்கிற போது அது வேறு மாதிரி பலன் வரும். இந்த இடத்துல உச்சம் பெற்று சனியோட சேர்க்கையோ அல்லது பார்வையோ பெற்றிருந்தால் வேறு மாதிரி பலனாகி, அந்த இடத்துல குருவே தொடர்பு இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய வேலை கெட்டு போயிடும். இப்படித்தான் எடுக்கணும். இப்போ குருவே அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறார், சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கட்டும். அப்போ சுக்கிரதசை வருது, நன்மையை செய்யுமா அப்படின்னா செய்யாது. சுக்கிரனுடைய காரத்துவமான வண்டி, மனைவி அது வேணால் இருக்கலாம். அந்த தசாபுத்தி நேரத்தில் வந்து 12ஆம் இடம் எல்லாமே விரைய செலவாகி போயிடும். இல்லை வெளிநாட்டில் போயிடுவார், வெளியில் போயிடுவார், பிறந்த இடத்துல இருக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்துரும். வெளிநாட்டில் போனவங்கள கேட்டால் தானே தெரியும் வெளிநாட்டில் போயிருக்கிறது எப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அந்த பாவகத்தை பார்த்து தான் பலனை சொல்லணும். அப்போ ஸ்தான பலம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். அப்போ ஆட்சியாக இருந்தால் ஒரு பலன், உச்சமாக இருந்தால் ஒரு பலன், நீச்சத்துக்கு ஒரு பலன், வக்ரம். இப்போ அடுத்தது வந்து வக்ரம்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து பின்னோக்கி செல்லுதல். தமிழில் சொன்னால் பின்னோக்கி செல்லுதல். இல்லை நமக்கு ரிவல்ஸு, ஒரு கார் மாதிரி ரிவல்ஸ் கிரை போட்டுக்கிட்டு முன்னாடி தான் இயற்கையாக நம்ம முன்னாடி தான் போவோம், பின்னாடியே வர்றோம்ல. அப்போ இது என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது காரில் அப்படி இப்படின்னாக்க அது என்ன அப்படின்னா, அப்போ காரை பற்றி சொல்லும் போது ரிவல்ஸ் கிரை போட்டால் பின்னாடி வருது எங்களுக்கு தான் தெரியும். மற்றது முன்னாடி ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் இப்படி போட்டால் அது முன்னாடி போகும், அது எங்களுக்கு தெரியும். இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல அப்படின்னாக்கும், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லக்கணத்துக்கு கொடுக்க வேண்டிய கிரகமாக இருந்தால், நல்லதையே செய்ய வேண்டிய கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் அஸ்தங்கள் பெற்றால் கெடுதல் பலன் நடக்கும். ஒரு லக்கணத்துக்கு இப்போ லக்கணாதிபதியாகவே எடுத்துக்குவோம், எந்த கிரகமாக வேணால் எடுத்துக்கலாம். மேசத்தை எடுத்தாலும் சரி, இல்லாட்டி சந்திரனுக்கு வந்து அஸ்தங்கம் கிடையாதுல்ல, அப்போ அதை எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன கேட்குறத கேட்டீங்க, செவ்வாயை கேட்டீங்க, செவ்வாயை எடுப்போம். இப்போ செவ்வாய் வந்து வக்ரம் அடைந்தால் செவ்வாயின் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக இப்போ நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த செவ்வாய் வந்து ஒரு லக்கணத்துக்கு, இப்போ கடக லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து யார் அப்படி எடுத்துக்குவோம். இல்லை நம்ம தனுசு மீன லக்கணத்துக்கு செவ்வாய் யார் கொடுக்கக்கூடியவர், சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துக்கு இந்த செவ்வாய் வந்து நன்மையை செய்யக்கூடியவர். இந்த மாதிரி லக்கணங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து ஆட்சியோ அல்லது உச்சமோ போட்டு நல்ல நிலைமையில் இருக்கும்போது வக்ரமோ அல்லது அஸ்தங்கமோ போற்றால் கெட்ட பலன் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லதாக செய்யணும். சரி, மற்ற லக்கணத்துக்கு இந்த சனி புதன் சுக்கிரனுக்கோடில் லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து இந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெற்று வக்ரம் பெற்றால் கொடுக்க செய்வார். இப்போ 8ஆம் பாவத்திலிருந்து நல்ல வலுவாக இருக்கிறார். ஒரு கிரகத்துக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தோடைய வேலையை அவர் செய்யணும். அவர் அதுக்கு கடமைப்பட்டிருக்கார். வெளிநாடு அதில் வந்து அதில் எத்தனை சுபர்களுடைய சேர்ந்திருக்கார் அப்படின்னு போயிடணும். வக்ரத்துக்குள்ள பலன் ஆட்சி பெற்று வரும்பொழுது அதோடைய பலனை வந்து மாற்றி செய்யணும்.
இப்படி தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே புரிகிற மாதிரி அப்படின்னா, இப்போ கொடுக்கணும் ஒரு ஜாதகத்துக்கு. அவர் வக்ரமும் அஸ்தங்கம் ஆயிருக்கார், வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ அந்த ஜாதகத்துக்கு அவர் கெடுக்கணும். கொடுக்கக்கூடியவராக இருந்தால் கெடுக்குவார், கெடுக்கக்கூடியவராக இருந்தால் கொடுக்குவார். அவ்வளோதான் ரிவல்ஸ். ஒரு எந்த லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, துலாத்துக்கு வந்து 7ஆம் இடம் வருதா, எப்படியோ எடுத்துக்குவோம். நமக்கு கன்னிக்கு எடுத்துக்குவோம். கன்னி லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 3க்கும் 8க்கும் அதிபதி. அவர் வந்து 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார், மகரத்தில். அப்போ உச்சம் பெறும் பொழுது அந்த 5ஆம் பாவகத்தையும் கெடுக்கணும், அந்த 5ஆம் பாவத்தோடு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கெடுக்கணும். 8ஆம் இடமும் 3ஆம் இடத்தோடைய வேலையை 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு செய்யணுங்கிறது விதி. அப்போ இந்த செவ்வாய் தசை வரும் பொழுது, இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது, செவ்வாய் தசை வரும்போது சொத்து பத்தை இழக்கணும், விபத்தாக ஆகணும், ஒரு லக்கம் போகும்போது ஆக்சிடெண்ட்டாக ஆகணும், பணம் விரைய செலவாகணும், நம்ம பூர்வ சொத்துலாம் விற்கணுங்கிறது விதி. ஆனால் அந்த இடத்துல ஒரு அஸ்தங்கமோ வக்ரமோ ஆகிட்டா அப்படியே சொத்தாக வாங்கி குமிப்பேன். ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகாது, ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு ஜெயிலுக்கும் போக மாட்டான். இவ்வளோதான். அப்படியே வக்ரம் ஆகாமல் இந்த லக்கணக்காரங்களுக்கு அவன் உச்சம் பெற்றிருக்கேன், அதுலேயும் சனியோட சேர்ந்துட்டேன், சனியோட பார்க்குது, கண்டிப்பாக ஜெயிலு இல்லை அடி தட்டி பம்பு வழக்கு. இதுலேயும் மாமன் மச்சான் கூட ரொம்ப சண்டை ஓடும். 5ஆம் இடம் மாமன் மச்சான், மாமன் மைத்துனர் மச்சான் அப்படிங்கிட்டு வர்றாங்கல்ல. இந்த மாதிரி புத்தியெலாம் சுய புத்தி இல்லாமல் அருவாட்டில் ஐயோ அப்புறம் தான் அடிதடி ஆனதுக்கப்புறம் தான் ஐயோ கொஞ்சம் நான் பொறுத்து இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் இந்த செவ்வாய் விட்டும். புரியுதுங்களா? அப்போ இப்படி தான் நம்ம பலன் எடுக்கணும். அப்போ அஸ்தங்கம் அப்படின்ன உடனே நல்லதே செஞ்சிருமா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னா கிடையாது. எனக்கு அஸ்தங்கம் தான் ஆயிருக்கு, நீ சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அஸ்தங்கம் ஆயிருக்கு, எங்கே எனக்கு நல்ல பலன் நடக்கல, இதில் தான் நான் கெட்டு குட்டிச்சவரு ஆனேன் அப்படிங்குவாங்க. அது அப்படி கிடையாது. சரி, இதே செவ்வாய் அதைத்தான் நம்ம கன்னிக்கு தானே எடுத்தோம். இப்போ 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தால் மோசமான பலன் தான் வரும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் மோசமாக தான் வரும். அது ஆட்சி ஆன உடனே நல்ல பலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், அங்கே கெட்டுக்கு இதாக இருக்கும். வக்கரம் பெற்றால் நல்லதாக இருக்கும். சரிங்களா? இருக்கக்கூடிய இடத்துல இல்லை வேறு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறார், 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அது சனியோட வீடு தான். அங்கே ஒரு நிலையும் கிடையாது, அவர் ஆட்சி உச்சி எதுவுமே கிடையாது. அப்போ அங்கே வக்ரமாகிறார், நல்ல பலனை எடுக்கலாம், கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பார். இந்த மாதிரி லக்கணங்களுக்கு கெடுக்கக்கூடிய லக்கணத்துக்கு அவர் இங்கே ஆட்சி பெற்று ஆட்சியோ உச்சமே பெறாமல் இந்த மாதிரி வக்ரம் பெறும்போது நல்லதை கொடுப்பார். கொடுக்கக்கூடிய லக்கணத்துக்கு கெட்டு போய்கிறார், அதே செவ்வாயை எடுத்துருவோம். இப்போ நீச்சமாகிறார் கடகத்தில், அவருக்கு நண்பரான லக்கணம் எடுத்துக்குவோம். அப்போ மீன லக்கணம் எடுப்போம். மீன லக்கணத்துக்கு 2க்கும் 9க்கும் அதிபதி போய் 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று விட்டார். இந்த கடகத்தில் போய் செவ்வாய் நீச்சம். அப்போ பாக்கியவான் போய் புண்ணியஸ்தானத்தில், இந்த புண்ணியாதிபதி போய் பாக்கியத்தில் போய் நீச்சம் பெற்று போயிட்டார். அம்புட்டு தாண்டா அவர் அப்படின்னாக்கா அங்கே ஒரு வக்ரம் ஆகிட்டாருனாக்கா அம்புட்டும் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நீச்சங்கிறது உடனே உச்ச பலமா அப்படின்னு எடுத்துடக்கூடாது. இங்கே தான் ஸ்தான பலத்துக்கு சின்ன பாருங்கள். அந்த மாதிரி உச்ச பலன் எடுத்துடக்கூடாது, பலன் மாறும். அவர் செயல் இழந்து போய் இருக்கக்கூடிய இடத்துல அவர் படுத்த இடத்துல எந்திரிச்சுக்குவார், திருப்பி இந்த லக்கணத்துக்கு கொடுக்க தொடங்கிடுவார். அவ்வளோதான் வேலை. இதே மாற்றிக்க வேண்டியதான். சரி, இதே வேறு லக்கணமாக இருந்து அவர் செயலிழந்து போயிட்டாரா நல்லது. ஆனால் செவ்வாயோட காரத்துவமும் இழந்து போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்றை மட்டும் சொல்லிட முடியாது. இப்போ செவ்வாயோட காரத்துவமான சகோதரர்கள் செவ்வாய் கட்டு போயிட்டால் தைரியம் இருக்காது, அதில் வக்ரம் ஆகிப்பட்டுனா அது ரிவல்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அதை பற்றி வக்ரம் அப்படின்னா ஒரே வாரத்தில் நல்லதை செய்யும் கெடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸ்தான பலம் கேட்டீங்க, ஸ்தான பலம் அதுதான். நீங்கள் மற்றபடி இந்த 1ஆம் ஸ்தானம் 2ஆம் ஸ்தானம் அப்படின்னா
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்குது, அது நிறையா பேசணும். இப்போ லக்னம் இருக்குது, லக்னத்தை பற்றி பேசணும். 1ஆம் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம், 2ஆம் வீடு, 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் பாவம்னா பொருளாதாரம், பணம், திருமணத்தை குறித்து பார்க்கக்கூடிய இடம். 3ஆம் இடம்னா தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. 4ஆம் இடம் தாயார், வண்டி, வாகனங்கள், ஒழுக்கம், படிப்பு, இல்லை நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். குடும்பம், அவர் எப்படி இருப்பார், வீடு கட்டுவார், அவரோட குடும்பம் எப்படி இருக்கும், ஒழுக்கம் எப்படி இருக்கும், நண்பர்கள் எப்படி, நிறையா பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்கள் அந்த மாதிரி ஸ்தானம் பலம் கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கமெண்டில் கேளுங்க. அப்படின்னா அது ஒவ்வொரு ஸ்தானமாக சொல்லணும். லக்னத்துலேருந்து 1ஆம் பாவகம், அதுக்கு பேர் பாவகம். ஸ்தான பலனா இப்படி தான். வக்ரம் பெற்றாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. வக்ரம் பெற்றால் ஒரே வார்த்தை சொல்லணும்னா, வக்ரம் அப்படின்னா கெடுக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கொடுக்க செய்வார். கொடுக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கெடுக்க செய்வார். வக்ரம் பெற்றிருந்தால், அவர் கெட்டு போயிருந்தால் நல்ல நிலைமையில் இருப்பார். வக்ரம் அடைந்தால் நல்ல நிலைமையில் இருந்தால் கெட்டு போவார். இந்த 4 தான் நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கணும். அதாவது வக்ரம் அப்படிங்கும்போது கெட்டு போயிருந்தால், வக்ரம் பெற்று நீச்சமோ இல்லை பகையோ பெற்றிருந்து வக்ரம் பெற்றிருந்தால் அந்த நீச்சம் நிவர்த்தியாகிறது. இந்த பகைங்கிறது கொஞ்சம் நல்ல நிலைமையில் வந்துடுறார். அதே மாதிரி ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது, உச்சம் அப்படிங்கிறது வக்ரம் போடும்போது அது செயலை இழந்து போயிடுது, நீச்சத்தன்மையை வந்துடும் நம்ம நினைக்கக்கூடாது. உச்சம்தான், அதோடைய பலன் கொஞ்சம் கம்மியாகுது. ஆட்சி வக்ரம் வருகிறார், அப்போ உடனே நீச்சமாயிட்டாரா, செயலிழந்து போயிட்டாரா, அப்படி கிடையாது. பலன் ரிவல்ஸு. அப்போ கொடுக்குவாரா கெடுக்குவாருங்கிறது லக்கணத்தை அடிஸ்தானத்தில் வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க வக்ரம் அஸ்தங்கம் பட்டுச்சுன்னா நல்லதை செய்யும் அப்படிலாம் கிடையாது. அங்கே பார்க்கணும் எந்த பாகத்தில் இருக்கு. அப்போ 8ஆம் பாகத்திலேருந்து ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையலாம். ஆனால் அந்த 8ஆம் பாகத்தில் எந்த லக்கணத்துக்கு சுற்றி வந்துடணும். ஜோதிடம் அப்படின்னா ஒரே வரையில் சொல்லிட முடியாது. 12 கட்டம் தான், 27 நட்சத்திரம் தான், 9 நவக்கிரகம் தான், நவக்கிரகம் 9 கிரகம் தான். இதை அப்போ 108 அப்படி இப்படியே சொல்லலாம். ஆனால் இருக்கிறது கொஞ்சம் தான், ரூல் கொஞ்சம் தான். ஆனால் அதில் சுற்றி உள்ளே போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில். வேறு அவ்வளோதான். 2 கேள்வி தான், 2க்கும் பதில் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.